ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கிரிக்கெட் ரசிகன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது IPL 2025ல ரஜத் படிதாரோட கேப்டன்சி வெற்றி பத்தி தான். அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு கிரிக்கெட் ரசிகனா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. IPL 2025ல RCB அணியோட புது கேப்டனா களமிறங்கிய ரஜத் படிதார் KKR அணிக்கு எதிரான போட்டியில வெற்றியோட தொடர ஆரம்பிச்சிருக்காரு. KKR அணிக்கு எதிரா RCB விளையாடுதுன்னு சொன்னாலே ரசிகர்கள் அந்த அணி 49 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனதை வச்சுதான் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலையில இன்றைய ஆட்டமும் அப்படித்தான் போகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா புது கேப்டன் ரஜத் படிதார் விராட் கோலி தன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்தினாரு. வெற்றிக்கு பிறகு அவர் பேசும்போது RCB அணிக்கு கேப்டனா தலைமை தாங்கிறது எனக்கு ஒரு விதமான அழுத்தம்தான். ஆனா இன்னைக்கு எனக்கு சிறந்த நாளா அமைஞ்சது. இதே மாதிரி பல சிறந்த நாள் அமையும்னு நான் நம்புறேன். ரஜத் விக்கெட்டை நாங்க சீக்கிரம் எடுக்கணும்னு நினைச்சோம். அதனாலதான் சுயாஷ் சர்மாவை 4வது ஓவருக்கு பந்து வீச அழைச்சேன். அவர் எவ்வளவு ரன்கள் விட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களோட முக்கிய ஸ்ட்ரைக் பவுலர் அவர்தான். அதனால அவருக்கு நாங்க முழு ஆதரவை வழங்குவோம். இன்றைய போட்டியில நாங்க ஜெயிச்சதுக்கு முழு காரணம் குருணல் பாண்டியாதான். KKR அணி பலமான நிலையில இருந்தபோது எங்க அணி பவுலர்கள் கொஞ்சம் கூட அச்சமே இல்லாம தைரியமா பந்து வீசி விக்கெட்டுகள் எடுக்க முயற்சி பண்ணாங்க. விராட் கோலி மாதிரி ஒரு ஜாம்பவானுக்கு கேப்டனா இருக்கிறது பெருமையா இருந்தது. எனக்கு அவர் முழு ஆதரவை வழங்கினார். விராட் கோலி மாதிரி ஒரு ஜாம்பவான் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சது. எங்க அணி பவுலர்கள் விக்கெட் எடுக்கணும்னு தொடர்ந்து பந்து வீசி விளையாடினாங்க. ஹர்ஷித் ராணாவுக்கு எதிரான அடிச்ச ஷாட் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு நான் அடிச்சதுதான். நான் கவர் திசை நோக்கி அடிக்க முயற்சி பண்ணேன். ஆனா பந்து பேட்ல எட்ஜ் ஆகி தன்னாலேயே அப்படி போயிடுச்சுன்னு ரஜத் படிதார் சொன்னாரு. இப்ப உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன். ரஜத் படிதாரோட கேப்டன்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வெற்றியில RCB அணியோட பலம் எதுன்னு நினைக்கிறீங்க? விராட் கோலியோட ஆதரவு ரஜத் படிதாருக்கு எப்படி உதவியா இருந்தது? உங்க பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.